வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய பணி நியமன கலந்தாய்வில் வந்திருக்க அந்த ஒரு திருப்பங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்போடைய செகண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. மீண்டும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்போடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வரும் அப்படின்றத பற்றியும், முதுகலை பட்டதாரியில் காலி பணியிடங்கள் உயர்த்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். மேலும் டெட் தேர்வில் ஃபெயிலானவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அந்த அறிவிப்பு என்பதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய பணி நியமன கலந்தாய்வில் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்துட்டுருக்குங்க. ஸோ ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டையும் செகண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பி மக்களுக்கு வெளியிட்டாங்க. ஸோ கலந்தாய்வுக்கு ரெடி ஆகிக்கோங்க. பணி நியமன கலந்தாய்வுங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமன கலந்தாய்வுக்கு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2023, 24, 25 ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை மற்றும் கணினி பயிற்றுனர் நிலையிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. கலந்தாய்வு நடைபெறும் நாட்கள்: பாடங்கள் 7/2/2026 சனிக்கிழமை தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல் மற்றும் பொருளியல். 9/2/2026 திங்கட்கிழமை தாவரவியல், விலங்கியல், புவியியல், வரலாறு, வணிகவியல், கணினி பயிற்று நிலை 1, உடற்கைக்கிணர் நிலை 1 மற்றும் அரசியல் அறிவியல். ஓகேங்களா. இடம்: விண்ணப்பதாரர்களின் வீட்டு முகவரி அடிப்படையில் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் கலந்தாய்வு நடைபெறும். கொண்டு செல்ல வேண்டிய அசல் சான்றிதழ்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான சான்றிதழ்கள் எல்லாமே தூக்கிட்டு போனால் எஸ்எல்சி ஹையர் செகண்டரியோடைய சான்றிதழ்கள், இளங்கலை யூஜி, முதுகலை பிஜி, பிஎட் பட்டதாரி சான்றிதழ்கள் எல்லாமே ஒரிஜினல் இருக்கணும். ப்ரொஃபஷனல் கான்விகேஷன் ப்ளஸ் மார்க் ஷீட்ஸ். ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் இருக்கணும். ஸோ தாலுக்கு அத்தாரிட்டியால் சைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மூலமாக ஜாதி சான்றிதழ் வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இதில் ஜாதி சான்றிதழில் பெண்களாக இருந்தால் தந்தையுடைய பெயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கணவருடைய பெயர் இருந்தால் அதுவும் செல்லாது. ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ எல்லா குவாலிஃபிகேஷனுமே தமிழ் வழி பயின்றதற்கான சான்றிதழ் இருக்கணும். இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பணி வாய்ப்பு நீங்கள் இழக்க நேரிடும். ஓகேங்களா. ஸோ மாற்றுத்திறனாளி, உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி அந்த மாற்றுத்திறனாளியுடைய பர்சன்டேஜ் 40% பொருந்தி இருந்து அப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட், ஐடி கார்டு எல்லாமே இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ பணி நியமன ஆணைகள் எல்லாமே சென்னையில் நடைபெறும் விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்படும் விரைவில். இதற்குண்டான டேட்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஆர்பியில் டெட் தேர்வுக்குண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா டெட் தேர்வில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. 70% பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாமே என்ன காரணம் அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியம் உரிய விளக்கங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஓ 1 பாஸ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓ ஒரு பக்கம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வரும். ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. சிறப்பு டெட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 15, 16, 17 இந்த தேதிகளில் நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. சிறப்பு டெட்டுக்கு அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களோ டெட் தேர்வில் தோல்வியடைந்தவர்களோ இதற்கு ரெடியாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க மக்களே. வெயிட் பண்ணலாம். டெட் தேர்வில் அடுத்தடுத்து சிறப்பு டெட் எப்போ நடத்துவாங்கன்றதை பொறுத்து வந்து நான் பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.